அப்போ தலையில் இது என்ன காயம்னா, அது காயம் இல்லை சார், அது ஒரு முறை வந்து கீழே விழுந்ததுனால அது ஒரு ஆணியில் குத்திக்கிச்சு, அதுதான் காயம், மற்றபடி அது எதேச்சியாக ஏற்பட்ட காயம்தான் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறது கொஞ்சம் பொருத்தமாகவும் இருக்குது, நமக்கு டவுட்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் தலையில் ஆணி குத்தம், அது மாதிரி பல இடத்துல இருக்குது. 2 பசங்களுக்குமே இருக்குது. 2 பசங்களுமே இருக்குது. ஸோ அப்போ 2 பசங்களே கீழே வந்து ஆணி குத்திக்கும். சரி, நம்ம அதுக்கு மேலே அவங்கள ரொம்ப இது பண்ண முடியல. சரி, அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் கைக்கு வேணும். அப்போது சரி ரைட் ஓகே, உங்கள் அண்ணன் பசங்கன்னா அண்ணன்லாம் எங்கே இருக்காங்க என்ன? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மைசூரில் இருக்காங்க. மைசூரில் அட்ரஸ்லாம் க்ளீனாக சொல்கிறாங்க. 2 பேருமே இவர் ஒரு இடத்துல இருக்கார், அவர் ஒரு இடத்துல இருக்கார். 2 பேருமே வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அதில் இது ஒரு பெரிய அண்ணனுடைய பசங்க, இது அவங்க தான் வந்து எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து கரெக்டான அட்ரஸ் தானான்னு சொல்லி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியாச்சு. இவங்க கரெக்ட் தான், அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க, கரெக்டு. இவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு மாதிரி மியூசிக் ஏதோ சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த பக்தி, கொஞ்சம் கடவுள் பக்திலாம் ஜாஸ்தி. அதை விட ரொம்ப அதிகமான நம்பிக்கை இந்த இது மேலெலாம் இருக்குது இவங்களுக்கு. இந்த பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உள்ளது அப்படின்றதெல்லாம் நம்ம கடகடன்னு ட்ரேஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இமீடியட்டாக மைசூர் போகிறோம். மைசூர் போகும்போது உங்களுக்கு மண்டி மொஹல்லான்னு ஒரு ஊர் இருக்குது மைசூரில், மண்டி மொஹல்லான்னு சொல்லி, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அதனுடைய லிமிட்டு, அங்கே போய் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கேட்க போகிறோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, ஸோ இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா எங்கள் எஸ்பியோட பர்மிஷன் வேணும், நீங்கள் எஸ்பிகிட்ட போய் பர்மிஷன் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு முறை. வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் சொல்லணும். ஆமாம், அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க நமக்கு எதுவும் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அங்கே போகிறோம், அவர்கிட்ட போகிறோம், அவர் ஆஃபீஸ்க்கு.